ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 41. இந்த ஸ்லோகத்துல 4 வர்ணத்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத ஜெனரலைஸ்டா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பர்டிகுலரா பிராமணன் யார், சத்திரியன் யார், வைஷ்யன் யார், சூத்ரன் யாருன்னு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன் ஜெனரல் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த 4 வர்ணத்தவர்கள் யார் என்று சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. அப்படி நால்வகைப்படும் வர்ணத்தார் எவர் எவர் என்று நீ கேட்பாயானால் சொல்வேன் கேள். அவர்கள் முதன்மை படைத்தவர்கள் பிராமணர்கள், மற்றவர்களாகிய சத்திரியர்கள் வைசியர்களும் வைதீக கர்மங்களை செய்து முடிக்கும் யோகியதை பெற்றவர்கள் ஆனதால் அவர்களும் பிராமணர்களுக்கு சமமான யோகியதை படைத்தவர்களாகவே பாவிக்கப்பட வேண்டும். நான்காவதர்களான சூத்திரர்களுக்கு வைதீக கர்மங்களில் அதிகாரமே முற்றிலும் இல்லை. அவர்கள் கீழே சொல்லப்பட்ட 3 வர்ணத்தாருக்கு சேவை செய்து பிழைக்க வேண்டும். அவர்கள் கீழே சொன்ன வர்ணத்தாரை அடுத்து சேவா விருத்தி பூண்டவர்களாக இருப்பதால் பூவோடு சேர்ந்து நாரும் சீமான்கள் மூக்கால் முரப்படுவது போல் சூத்திரர்களும் த்விஜர்களான முன் சொல்லப்பட்ட 3 வர்ணத்தார்களோடு ஸ்ருதியால் சேர்த்து கணக்கிடப்பட்டு 4வது வர்ணத்தார் ஆனார்கள். திஸ் இஸ் தி பியூட்டிங்க. ஆக்சுவலி சத்துவ ரஜ தமோ குணங்கள் உயர்வு மத்தியமம் மட்டம் அப்படின்னு சொல்லப்படுவது. ஆனா அதுல இருந்து உருவானதுதான் அடுத்து சொல்லுவாரு. சோ சத்துவத்திலிருந்து பிராமணன் வந்தான் அப்படின்னு அடுத்து சொல்ல போறாரு வச்சுக்கோங்க. பட் ஆனா இங்கே முதன்மையாக பிராமணர்கள் கருதப்பட்டாலும் அடுத்து சத்திரியனும் வைசியனும் சமமானவர்களே அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணார். ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணாருன்னா வைதீக கர்மங்கள்னா வேற எதுவும் இல்லை. வேதங்கள் சொல்லப்பட்ட வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அல்லது வேத உச்சாரணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ காலையில எந்திரிச்சு சந்தியாவந்தனம் அப்படிங்கிற பேர்ல சில மந்திரங்களை உச்சரிச்சு மந்திரங்களை உச்சரித்து செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்களை உச்சரித்து செய்ய வேண்டிய செயல்கள் இந்த 3 பேருமே பண்ணலாம். புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு எல்லாம் வளர்ப்பாங்க. இது காமிய கர்மத்துல வரும். நித்திய கர்மத்துல டெய்லி பூஜை செய்யறது, மந்திரத்தை உச்சரிச்சு பூஜை செய்யறது. நைமித்திய கர்மத்துல வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த திதி அது இதுன்னு வரும்போது அதுவும் மந்திர உச்சாரத்தின் அடிப்படையில தானே அது நடக்குது. சோ வேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களின் அடிப்படையில செய்யப்படுகின்ற கர்மங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 3 பேருக்குமே அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால 3 பேருமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த 3? பிராமணர், சத்திரியன், வைஷ்யன். ஆனா இந்த வைதீக கர்மங்களுக்கு சூத்ரனுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்ட்டாரு. சரியா? அதாவது வேதங்கள் உச்சரிக்கிறதுக்கு, மந்திரங்கள் உச்சரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சரியா? அதனால அவன் மட்டமானவனா அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 3 பேருக்கும் சேவை செய்து வாழ்வது அப்படிங்கிற கர்மம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் சேவை அப்படிங்கிறதே என்னவா மாறிடுதுன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேவா பாக்கியத்தினாலேயே அந்த மூவருக்கும் இவர்களும் ஈக்குவல் ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ 4 வர்ணத்தை அவர் டிவியேட் பண்ணி காட்டல. சத்வரஜஸ்தமச மேலு மட்டம் கீழே அப்படின்னு சொல்லிட்டாரு. 4 வர்ணத்தவரா பிரிக்கும் போது even though Brahmana is under Sattva and Satriya, பிராமணன் சத்திரியன் சத்துவத்துல வருவாங்க, வைஷ்யன் சத்துவ ரஜோத்துல வந்துருவாங்க, சூத்ரன் ரஜோ தமோல வருவாங்கன்றது அடுத்து சொல்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன். அவருடைய இயல்பு, அவருடைய சுதர்மம், அவருடைய கர்மம் அப்படிங்கறத நீங்க பேசியிருக்கு. கர்மத்தை வைத்து நம்ம வர்ணத்தார பிரிச்சிருக்கோம். எந்த செயல் அவனுக்கு இயல்பா வருதுன்ற கர்மத்தை வச்சு நான் பிரிக்கிறேன் அப்படிங்கிறதுனால இந்த 4 பேருமே சமம் தான். பிராமணர்களுக்கு மட்டும் இல்ல 3 பேருக்குமே வேத உச்சாரணம் இருக்குன்றதுனால அந்த 3 பேர் சமம். இந்த 3 பேருக்கும் சேவை செய்கின்ற காரணத்தினாலேயே இவனும் அவர்களுக்கு சமமாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த 4 வர்ணங்கள் அப்படிங்கிறது இருக்குன்றதையும் ப்ரூவ் பண்ணி அது 4ம் ஈக்குவல் அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரியா? இன்னொரு தடவை வேணா படிக்கிறேன். முதன்மை படைத்தவர்களான பிராமணர்கள் மற்றவர்களாகிய சத்திரியர்கள் வைசியர்கள் வைதீக கர்மங்களை செய்து முடிக்கும் யோகியதை பெற்றவர்கள் ஆனதால் அவர்களும் பிராமணர்களுக்கு சமானமான யோகியதை படைத்தவர்களே. இப்ப 3 ஈக்குவேட் பண்ணிட்டாரா? அடுத்து 4வது வர்ணத்தாரலான சூத்திரர்களுக்கு வைதீக கர்மங்களில் அதிகாரம் முற்றிலும் இல்லை. அவர்கள் கீழே சொல்லப்பட்ட 3 வர்ணத்தாருக்கு சேவை செய்து பிழைக்க வேண்டும்.
அவர்கள் கீழே சொன்ன வர்ணத்தாரை அடுத்து சேவாவிருத்தி பூண்டவர்களாக இருப்பதாலேயே பூவோடு சேர்ந்த நாரும் சீமான்கள் மூக்கால் மகரப்படுவது போலே சூத்ரர்களும் திவிஜர்களான முன் சொல்லப்பட்ட 3 வர்ணத்தார்களோடு ஸ்ருதியால் சேர்த்து கணக்கிடப்பட்டு 4வது வர்ணத்தார் ஆனார்கள். ஸ்ருதினா எகைன் வேதம் தான், சரியா? இந்த வேதம் வந்து அவர்களையும் ஈக்குவலா கணக்கெடுத்து 4 வர்ணத்தார் அப்படின்னு பிரிச்சு காட்டுதான். இப்படி ஏற்பட்ட 4 வர்ணத்தாரும் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மங்களை ஆச்சரிப்பதால் அவர்கள் ஜனன மரண ரூபமான சம்சாரம் என்னும் சுத் சாரி கத்திரியின் என்று தப்பித்துக் கொண்டு ஈஸ்வர சுரூபத்தில் பிரவேசித்து விடுவார்கள். ஜஸ்ட் உனக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மத்தை மட்டும் நீ பண்ணிக்கிட்டே வா, நோ ப்ராப்ளம். ஆட்டோமேட்டிக்கா நீயும் ஈஸ்வரனோட ஐக்கியமாகி விடலாம். அந்த கர்மங்கள் எவை என்று நான் மேலே விளங்க செய்வேன் கேள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் கவலைப்படாத. பார்த்தா அந்த கர்மங்கள் அவரவர்கள் பிரகிருதியை அனுசரித்து நாள் வகையாக வகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தகப்பன் தான் தேடி வைத்த பொருளை தன் குமாரர்களுக்கு பாகம் செய்து கொடுப்பது போல, அதாவது அந்த கர்மங்கள்ல 4ஆ பிரிச்சு இது யாருக்கு, அது யாருக்கு, இது யாருக்குன்னு அழகா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் படுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தகப்பன் தான் செய்து வைத்த பொருளை, தேடி வைத்த பொருளை தன் குமாரர்களுக்கு பாகம் செய்து கொடுப்பது போல் அந்த வேதம் வந்து இவனுக்கு இந்த கர்மம், அவனுக்கு இந்த கர்மம் அப்படின்னு பாகம் செய்து கொடுக்குதான். சரியா? அதுக்கு இந்த எக்ஸாம்பிள். சூரியன் உதயமான பின் அவன் வழிபோக்கர்களுக்கு அவரவர்கள் போக வேண்டிய தனித்தனி வழியை காட்டி கொடுத்தல் போல், சூரியன் உதயம் ஆனவனே அவனுக்கு போற வழி தெளிவா தெளியுது இல்லையா? அந்த மாதிரி அவன் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத 100% நான் கோடிட்டு காட்டுறேன் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு எஜமானன் தன் சேவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னது என்று வகுத்து வைத்தல் போலே, பொதுவா கம்பெனிஸ்ல போனீங்கன்னா, நான் கம்பெனி வச்சிருக்கும் போது நான் காலையில போனதும் இன்னைக்கு எவன் ஒர்க்கர்ஸ் அவன் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அலாட் பண்ணேன். ஏன்னா அவன் ஒர்க் இல்லாம சும்மா இருந்துக்குவான், நீங்க ஒன்றும் வேலை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாக்கு சொல்லிடுவான். ஸோ தேர்ஃபோர் வி ஹாவ் டு அலாட் தி ஒர்க்ஸ். காலையில வந்த உடனே இந்த வேலை பண்ணணும், இது முடிச்ச உடனே அந்த வேலை பண்ணணும், இந்த முடிச்சேன் அது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ஒர்க்கை நம்ம அலாட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதை ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு இப்ப ஞானதேவர் நமக்கு அலாட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு, யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்னு. இப்படி அவரவர்கள் பிரகிருதியின் குணத்தை அனுசரித்து 4 வர்ணத்தார்களும் வகுத்து பட்டிருக்கும் கர்மங்களின் விஸ்தாரத்தை நான் எடுத்து உரைப்பேன். இந்த மாதிரி நான் உனக்கு டீட்டெயிலா உனக்கு இந்த 4 வர்ணத்தாருக்கு யார் யாருக்கு என்ன வேலைங்கிறத நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறாரு. அவற்றில் சத்துவ குணம் ஏற்ற குறைவு பாகங்களாய் பிரிவடைந்து, இப்பதாங்க நான் சொன்ன அந்த விஷயம் வருது, சரியா? சத்துவ குணம் ஏற்ற குறைவு பாகங்களாக அப்படின்னா, சத்துவ குணம் உச்சத்தில் இருக்கும்போது பிராமணர்கள், சத்துவ குணம் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது சத்திரியன். சரியா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. சத்துவகுணம் ஏற்றக்குறைவு பாகங்களாக பிரிவடைந்து பிராமணர்களையும் சத்திரியர்களையும் உண்டு பண்ணி வைத்தது. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ரஜோகுணமும் சத்துவ குணமும் ஒன்றோடொன்று கலந்து வைசியர்கள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டார்கள். அவன்கிட்டயும் வந்து சத்துவமும் ரஜவும் சேர்ந்திருக்கு. இப்படி ரஜசே தமசுடன் கலந்து சூத்திரர்கள் ஏற்பட்டார்கள். இப்படி பிராணி சமூகம் என்ற ஒன்றே இக்குணங்களால் நால்வகைப்படுத்தி வைக்கப்பட்டது. இன்பு தான் ஏற்கனவே தேடி வைத்துக் கொண்டதை தீபத்தின் பிரகாசம் காட்டி வைப்பது போல தங்கள் பிரகிருதி குணங்களால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள வெவ்வேறான கர்ம பேதங்களை சாஸ்திரம் காட்டி கொடுக்கிறது. சோ இப்போ யார் யாருக்கு என்னென்ன வேலைங்கிறது சாஸ்திரம் தெளிவா கோடிட்டு உனக்கு காட்டி கொடுக்கிறது. அதை ஜஸ்ட் நீ ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி அவரவர்கள் வர்ணத்தால் அவரவர்கள் செய்ய வேண்டியவை வகுத்து வைக்கப்பட்டிருக்கும் கர்மங்களின் லட்சணங்களை விரிவாக உனக்கு எடுத்து சொல்ல போகின்றேன். சிரவணம் என்னும் சௌபாகியத்துக்கு நிதியாய் விளங்குகின்றவனான ஹே அர்ஜுனா, கவனித்து கேளப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சிரவணம்னா கேட்கிறது. சோ அதுக்கு நிதியாக இருக்கின்றன. நல்லா கேட்கிறான், நல்லா லிசனிங் எபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட அர்ஜுனா, நீ கேளு. நான் ஒவ்வொருத்தருக்கு அந்த 4 வர்ணத்தாரும் வந்து என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. தட்ஸ் அபவுட் இன் திஸ் ஸ்லோகா.